ஐபிஎல்லோட 42வது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ராஜஸ்தான் ராயல்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நியூ பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் கஷ்டப்படுறவங்களுக்கு இது வாய்ப்பாக பார்க்குறேன்னா ஓல்ட் பாயிண்ட் சிஸ்டம் அதுலேயுமே 7+4 10+1 ரெண்டுமே இருக்குது. எந்த பாயிண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வேணும் பிக் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். விஷன் 11 வின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஸ்கில் பேஸில் இங்கே இருக்கவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். எங்கள் லக் பேஸில் விளையாடினா மற்ற ஆப்ஸ் இருக்குது, அதில் நியூ பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே லக் பேஸில் போகிற மாதிரி இருக்குது. பட் இங்கே இது வந்து சூப்பரான ஒரு விஷயம் ஸ்கில் பேஸில். அதில் வந்து 2 பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது. அது எதில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் விளையாடுங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் இந்த போட்டி மழைக்கான வாய்ப்பில்லை. ஏப்ரல் 24 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. 2021 17 போட்டி 8 பேட் ஃபர்ஸ்ட் 9 சேஸிங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே ரன் சார்ந்து ஓடு வைக்கும்போது கண்டிப்பாக பேட் ஃபர்ஸ்ட் டீமும் ஜெயிக்கிறாங்க. சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சின்ன பவுண்டரி டைமென்ஷன் இதெல்லாம் யோசிச்சு. 186 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான அவரேஜ், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் சேஸ் பண்ணும்போதும் 6 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க. SRH 287க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. RCB 95க்கு 9 அப்படின்னு டவுன் ஆகிருக்காங்க. 150க்கு பிலோவா 2 டைம்ஸ், சொல்லப்போனால் 170 பிலோவா 4 டைம்ஸ் வந்திருக்கு. 170 அபோவா 13 டைம்ஸ் வந்திருக்கு அவுட் ஆஃப் 17. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஹை எண்டில் தான் ஸ்கோர்ஸ் போயிருக்கிறத கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். இன்றைக்குமே ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். RCB ரீசெண்டாக தோத்துட்ருக்காங்க அவங்களோட ஹோமில். இந்த சீசனில் முதல் வெற்றி ஹோமில் பதிவு பண்ணுவாங்களா? ஏன்னா தொடர்ந்து 3 தோல்விகள் இந்த பர்டிகுலர் சீசனில் 14வது போட்டி, 24வது போட்டி, 34வது போட்டி அப்படின்னு 3 போட்டிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் 42வது போட்டி இந்த போட்டியில் ஜெயிப்பாங்களா? அது நம்ம பார்க்கணும். RCBக்கு ஹோம் ஃபேவர் அப்படின்னு பெருசாக இல்லை. கண்டிப்பாக போன போட்டி லாஸ் ஆனதுலேருந்து அவங்களோட ஹோம் வெற்றியிலேருந்து ஒரு தோல்வி அதிகமாக இருக்குது, தோல்வியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். RCBக்கு ஒரு பர்டிகுலராக இந்த மாதிரி ட்ராக்ஸ் அமைச்சிக்கலாம் அப்படின்னு யோசிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் போயிருக்கேன். ஏன்னா சின்ன பவுண்டரி டைமென்ஷனால எந்த டீமுமே எதிர்கொள்ளும். அதில் கண்டிப்பாக டாஸ் ஒரு ஃபேவரான ஒரு விஷயமா நிறைய நேரங்களில் இருந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 22 வெற்றி, சேஸ் பண்ணும்போது 22 வெற்றி ஈக்குவலாக இருந்திருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 175 நம்பராக இருக்குது, சேஸ் பண்ணும்போது 156 ஆவரேஜாக இருந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது விக்கெட் 6 இருந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது விக்கெட் 5 இருந்திருக்கு. ஆவரேஜாக 204 வரைக்கும் சேஸ் பண்ணியிருக்காங்க. RR பொறுத்த வரைக்கும் 9 போட்டியில் 4 வின்னு 3 லாஸ் 2 வந்து நோ ரிசல்ட்டாக போயிருக்கு. அண்ட் இதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 2 வெற்றி, சேஸ் பண்ணும்போது 2 வெற்றி. அண்ட் சேஸ் பண்ணும்போது 170 வரைக்கும் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 191 வரைக்கும் சேஸ் பண்ணியிருக்காங்க. விக்கெட் சேஸ் பண்ணும்போது குறைவாக தான் விட்டுருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அண்ட் ரீசெண்டாக பாருங்கள், ஸ்கோர்ஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு, பெஸ்ட்டுன்னு வரல. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அவுட்புட், பெஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் ரீச் ஆகலை. சொல்லப்போனால் போன போட்டி 14 ஓவர் மேட்ச் DLSல. ஸோ அதில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஜெயித்தாங்க, அவங்க க்ளோஸாக வர்றாங்க. ஸோ அது இருக்குது. இதாக கூட RCB வெற்றியை பதிவு பண்ண முடியலை. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு போன போட்டியில் ரொமாரியோ செப்பர்டை இன்க்ளூட் பண்ணாங்க. இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று, சொன்ன ஒன்று. ரியாம் லிவிங்ஸ்டோன் சரியாக பண்ணலை. தொடர்ந்து சொதப்புற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்காம மாற்றினது நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். டிம் டேவிட், ஹேசல்வுட் நல்லா பண்ணுறாங்க. பிளிப்ஸால் டாப் ஆர்டரில் குயிக்காக ஆடுறது, இந்த குயிக்காக ஆடுறது ஓரளவுக்கு ஒரு பவர் பிளேவே குயிக்காக இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ண வைக்குது. பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படின்னு அந்த இடம் கொஞ்சம் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. விராட் கோலி நல்லா பண்ணுறாரு. தேவ்தத் படிக்கல் இந்த டீமுக்கு வந்தால் மட்டும் பெட்டராக பண்ணார். ஏன்னா போன சீசனில் RRக்கு பண்ணப்போ பெருசாக பண்ண முடியல. அவரோட வீக்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனாங்க. பட் இங்கே மட்டும் பெட்டராக பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. எக்ஸ்ட்ரா பேச விரும்புகிறாரு, நல்லா பண்ணுறாரு. இது வரைக்கும் ரஜத் படிட்டர் குயிக்காக ஆடுறாரு, ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லா இருக்குது, நல்லா லீட் பண்ணுறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். படிட்டர் RCBக்கு ஜென்ரலாக லீடர் இருப்பாங்க, பெஸ்ட்டாக பண்ணுவாங்களான்னா அது இல்லை. போன சீசனில் ஃபாக் பண்ண விதம் கூட அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. பேக் எண்டில் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அது வந்து டீமோட அப்ரோச் ஆட்டிடியூடு மாறினதுனால இருந்தது. பட் இந்த சீசனில் ஆரம்பத்துலேருந்து இந்த கேப்டன்சி ரஜத் படிட்டர்கிட்ட நல்லா இருக்குது. ஜிதேஷ் சர்மாவோட விக்கெட் கீப்பிங் டீசெண்டாக இருக்குது. அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் குயிக்காக ஆர்டரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓவர் டிம் டேவிட் அவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் டாப் ஆர்டர் ஓகேவாக இருந்தால் கூட, ஏன்னா டாப் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் 15 ஓவருக்கு அப்புறம் அப்படிங்கும்போது டிம் டேவிட்டுக்கு போகலாம் அப்படின்லாம் போகிறதில்ல. ஜிதேஷ் சர்மாவோட அந்த குயிக் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இருக்குது. அண்ட் ரொமாரியோ செப்பர்ட் ஓவர் டிம் டேவிட் அனுப்புவாங்களாங்கிறது கேள்வி. பட் கண்டிப்பாக ஃபயர் பவர் அவர்கிட்ட பேட்டிங் பேஸில் இருக்குது. பவுலிங்கில் சில நேரங்களில் பயன்படுத்துவாங்க. குர்னல் பாண்டியாவோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. டிம் டேவிட்டோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில் 3 ஸ்விங் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வெரைட்டி வந்து புவனேஸ்வர் குமார் எண்டோவர்ஸில் கொடுப்பாரு. அண்டு ஜோஸ் ஹேசல்வுட்டை
ஏர்லியாக பயன்படுத்தாமல் கொஞ்சம் லேட்டாக பயன்படுத்துகிறாங்க. இந்த டாக்டிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாசையால் அண்ட் புவனேஸ்வர் குமாருக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்குறாங்க. அதனால் ஜோஸ் ஹேசல்வுட்டோட கான்ஃபிடன்ட் உடையுதான்னா ஓகே, அவர் மிடில் பேஸில் என்ன பண்ண முடியும் அதை பண்ணுறாரு. நான் கொஞ்சம் பெஸ்ட் அவுட்புட் எடுக்கணும்னா ஓப்பனிங்கில் பவுலிங் கொடுக்கணும். சுயா சர்மாவோட பவுலிங் போன போட்டியில் வெளியிருந்துச்சு. ஓவராலாக போன சீசனில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. இந்த சீசன்லேயும் பார்க்கும்போது அவர் பெஸ்ட் அவுட்புட் ரிசல்ட் பேஸில் கொடுக்கலாம். நான் கண்டெயின் பண்ணுறதுல ஓகேவாக இருக்கிற போன போட்டியில் அதில் விக்கெட் டேக்கிங் பேஸ்லேயும் கொண்டு வந்தார். விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஒரு போட்டி டவுனை தவிர மற்றபடி கடந்த 5 போட்டியில் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு செஞ்சுரி, போன சீசனில் ஒரு செஞ்சுரி அடித்தார், அது ஞாபகம் இருக்கும். அண்ட் பெங்களூரில் ரீசெண்டாக டோட்டலாக ஒரு 50 கூட அடிக்கல. அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். இவர் வந்து முன்னாடி பெங்களூரில் பெஸ்ட்டாக இருந்திருக்க, நிறைய ஸ்கோர் பெங்களூரில் அடித்தவர் இவர் தான் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் கூட ரீசெண்டாக ஒரு 50 கூட அடிக்கல அப்படிங்கிறதும் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். கிளிப்சால்ட்டோட இன்னிங்ஸு பெங்களூரில் ஓரளவுக்கு ஓகே, 30+ அண்ட் ரீசெண்டாகவும் ஒரு சில 30+ இருக்குது. அண்ட் ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக இந்த சீசனில் 65 அடிச்சிருக்காரு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. தேவ்தத் படிக்கல் ஆப்வியஸாக ஆர்ஆர் கூட விளையாண்டதுனால அந்த டீமை தெரியும் என்ன பண்ணுவாங்க, என்ன அப்ரோச்சுன்ட்டு. போன போட்டியில் நல்லா பண்ணார், 40 நாட் அவுட் அப்படின்னு இருந்தார். ஸோ பாசிபிளாக யோசிக்கலாம், அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. பட் பெங்களூரில் அவரோட சக்ஸஸ் அவ்வளோவா இல்லை. கடந்த 3 போட்டியில் சிங்கிள் டிஜிட் தான். அதுக்கு முன்னாடி ஒரு 52 2023 சீசனில். ரஜத் படிட்டர் ஓகேவா இருக்கார். அந்த 25+ அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொடுக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. சித்தேஷ் சர்மா இறங்கும் போது கண்டிப்பாக நல்லா விளையாடுறாரு. அண்ட் ரீசெண்டாக ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக அந்த 20+ எல்லாமே கொடுத்துருக்காரு. ரொமாரியோ செப்பர்டு டெஃபினட்டாக நல்ல பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இவரை வந்து நிறைய நேரங்களில் இந்த இடத்துலாம் இறக்க மாட்டாங்க. இன்னுமே இந்த போட்டியிலேயே டிம் டேவிட்டுக்கு அப்புறம் ரொமாரியோ செப்பர்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு தான் நான் யோசிக்கிறேன். குணல் பாண்டியாவோட நம்பர் ஒரு சில இடங்கள் ஓகே, பட் கண்டிப்பாக லேட்டாக வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். டிம் டேவிட்டை அவருக்கு மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க. கடந்த 2 போட்டியில் டிம் டேவிட்டோட நம்பரை பாருங்கள், சூப்பராக ஒரு வரும்போது நல்லா விளையாண்டுருக்கா அப்படிங்கிறதுக்கு. அதில் நாட் அவுட்ஸ்லேயே 5 போட்டியில் 4 போட்டியில் இருந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவாக பார்க்கணும். அண்ட் பவுலிங் பேஸில் ரொமாரியோ செப்பர்ட் போன போட்டி தான் வந்தார், அதுக்கு முன்னாடி இல்லை. அதுக்கு முன்னாடி விக்கெட்ஸ் அவ்வளோமா எடுக்கக்கூடிய பவுலர்லாம் இல்லை. சொல்லப்போனால் முழுமையாக ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கடந்த 5 போட்டியில் 2 ஓவர் தான் போட்டிருக்காரு அப்படிங்கிறதும் இருக்குது. ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக ஒரு 4 ஓவர் மேட்ச் இருந்திருக்கு, அதில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. குணல் பாண்டியாவோட நம்பர் ஓரளவுக்கு ஓகே, கண்டிப்பாக கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்தலாங்கிறது தான். புவனேஸ்வர் டீசெண்டான பவுலிங், சில நேரங்களில் விக்கெட் எடுக்கிறார், சில நேரங்களில் டவுன் ஆகிறாரு. யாசையாலோட விக்கெட் டேக்கிங் கடந்த 2 போட்டியில் இல்லை. ஜோஸ் ஹேசல்வுட்டும் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அண்ட் ஒரு மழை பெஞ்ச மேட்ச்சு செம்மையாக பண்ணார். அதை தவிர்த்துன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறப்படுது. சுயா சர்மா போன போட்டியில் கம்பேக்கு, பட் ஓவராலாக ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஒரு சில நேரங்களில் நிறைய ரன்ஸ் போகிற ஃபீல் இருக்குது. ரொம்ப ரேராக தான் லெக்கிக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கும் தான். பட் ஓவராலாக ஒரு சின்ன கண்ட்ரோல் வச்சிருக்கார் பவுலிங் பேஸில். போன போட்டியில் விக்கெட்டாக கன்வெர்ட் ஆனது பார்க்கணும். ஏன்னா போன சீசனில் அவ்வளோ சிறப்பாக இல்லை கேகேஆருக்கு விளையாடும் போது கூட. ஆனால் அதுக்கு முன்னாடி சீசனில் விளையாடும் போதெல்லாம் நல்ல விக்கெட் டேக்கராக இருந்தார், அதை மைண்ட் பண்ணணும். ராஜஸ்தான் ராயல்ஸு இந்த டீமோட ஓவர்சீஸ் ஹெட்மேயர் ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் எஃபெக்டிவாக ஃபீல் பண்ண முடியல. பேட்டிங் பேஸில் இந்தியன் பேட்டர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அதில் சஞ்சு சாம்சனோட இன்ஜுரி கன்சர்ன் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த போட்டியில் விளையாட வராங்கிறது கேள்வி. அப்படி ஒரு வேளை அவர் வர மாதிரி இருந்தால் வைபவ் சூரியவன்சி எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுவாரா? ஏன்னா போன போட்டியில் முதல் போட்டியில் 6 அடித்தார். ஒரு 14 வயசு பையன், அவன் 13 வயசுலேயே அவர் உள்ளே வந்தார் அப்படிங்கிறது தெரியும். போன போட்டியில் வாய்ப்பு கிடச்சிது ஆஃப்டர் 14 அப்படின்னா, அந்த 14 வயசு திரும்பினதுக்கப்புறம் முதல் பாலில் 6. ஸோ வேறு லெவல். கண்டிப்பாக வந்து பயங்கரமாக பேசப்படுற ஒரு பிளேயராக ஒரே நாள் ஆனார். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட்டாக தெரிகிறாரு. கண்டிப்பாக ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக லுக் பண்ணுற அந்த ஒரு இது இருக்குது. ஸோ இன்னுமே நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கூட அதை கொஞ்சம் பாராட்டலாம். ஸோ வைபவ் சூரியவன்சி இந்த இடத்துல தான் இருப்பாரா, இல்லை ட்ராப் பண்ண போகிறாங்களா சஞ்சு சாம்சன் வந்தால் அதை பார்க்கணும். அண்ட் சுபம் தூபே ஒரு பக்கம் இருக்கார், அவரோட வந்து காலியாக்கிட்டு கூட வைபவை அப்படியே டவுன் பண்ணலாம். 1 டவுன் இல்லை அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு சஞ்சு வந்து 1 டவுன் அப்படி கூட யோசிக்கலாம். குயிக்காக ஆட சொல்லி அந்த ஃப்ரீடம் கொடுக்கலாம், பண்ணுவாங்களா பார்க்கணும். அண்ட் சஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இன்ஜுரி கன்சர்ன் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்க்கலாம் ஆன் டைமில். அப்படி இல்லாத பட்சத்தில் ரியான் பராக் தான் அந்த கேப்டன்சியை லீட் பண்ணுவார். த்ரூ ஜுரல் பாசிபிளாக விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். இங்கே யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட நம்பரை பாருங்கள். கடந்த 4 போட்டியில் ஒரு போட்டியை தவிர்த்து எல்லாமே பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் அவரோட லேட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஆரம்பத்து போட்டிகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை, ஆனால் கடந்த சில போட்டிகளை கலக்கியிருக்காரு. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா ரீசெண்டாக 2 டக்கும் இருந்திருக்கு 2023 எண்ட்லேயும் அண்ட் 2024 ஸ்டார்ட்லேயும். போன 2 போட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீசன்லேயே ஒரு 75 அடிச்சிருக்கு. அது கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கொடுக்குற ஒரு விஷயம். பெங்களூரில் ஒரு போட்டியில் 47 இருந்திருக்கு.
வைபவ் போன போட்டியில் தான் விளையாண்டார், 20 பால் 34. அண்டு நிதிஷ் ராணா அவர் ரீசெண்டாக ஒரு 51 அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஆர்சிபி கெயின்ஸாக ஒரு 48, அதர்வைஸ் கொஞ்சம் ஃபெயிலியர். அண்ட் பெங்களூரில் தான் அந்த 48 வந்தது. ரியான் பராக்கோட நம்பரை பாருங்கள், ரீசெண்டாக அந்த 30s இந்த மாதிரி ரேஞ்சில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அந்த குவாலிட்டி இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. அண்ட் ஆர்சிபி கெயின்ஸாகவும் டீசெண்டாக நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும். இந்த சீசனில் கொஞ்சம் குயிக்காக நினைக்கிறார், ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது, பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ண மாட்டுறாரு. அண்ட் கேச்சிங் பொசிஷனில் இருக்குது நான் கொஞ்சம் பாசிட்டிவ். த்ரூஜுரல் டீசெண்டான பிளேயர், அவர் ஒரு சில இன்னிங்ஸ் ஓகேவாக கொடுத்துருக்காரு. கொஞ்சம் லேட்டாக வர்றதுனால பெருசாக பார்க்க முடியல. சிம்ரன் மேயரோட இன்னிங்ஸ் ஒரு சில இடங்களில் ஓகே, இன்னுமே பெட்டராக ஃபினிஷ் பண்ணணும். கடந்த 2 போட்டியில் அவர் ஃபினிஷ் பண்ண தவறிட்டார் அப்படின்னு பார்க்கலாம். பெஸ்ட் ஃபினிஷராக நம்ம யோசிச்சிருக்கோம் அந்த டீமுக்காக, பட் இப்போ இல்லை. சுபம் தூபே கஷ்டப்படுறார், பாசிபிளாக அந்த இடத்துல தான் சஞ்சு வந்தால் விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12 ரன்காவோட நம்பர் பேட்டிங் பேஸில் ஓகேவாக இருக்கும், பட் இங்கே பெருசாக பயன்படுத்தலை இல்லை. ரியான் பராக் சில நேரங்களில் பவுல் பண்ணுறாங்க, அந்த விக்கெட் டேக்கிங் பேஸில் ரீசெண்டாக எதுவும் இல்லை. 12ஓட விக்கெட் டேக்கிங் எப்பயுமே சூப்பராக இருக்கும், அது கலக்குவார். ஜோஃப்ராவோட விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருக்குது, ஓரளவுக்கு கண்ட்ரோல் கிடச்சிருக்கேன். ஆரம்ப போட்டியில் 70+ ரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துட்ருக்கார் ரீசெண்டாக, அது நல்லாவே இருக்குது. துஷர் தேஷ்பாண்டேவோட நம்பர் ஓகே அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. சிஎஸ்கேக்கு விளையாடும்போது இருந்த அந்த பெஸ்ட் இங்கே கொடுக்க முடியல. அது காரணம் நிறைய விஷயம் சொல்லலாம். கண்டிப்பாக வேறு கிரவுண்ட்ஸில் விளையாடுறாரு, கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். தீக்ஷனாவோட பவுலிங்கும் சுமாராக தான் இருக்குது. கடந்த 3 போட்டியில் ஒரே ஒரு விக்கெட்டு, அதுக்கு முன்னாடி 2 விக்கெட், கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சந்தீப் சர்மா கஷ்டப்படுறாரு, கடந்த 2 போட்டியில் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. சொல்லப்போனால் இவருமே ஒரு சில இடங்களில் கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் அந்த டீம் ஜெயிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் தான் இருக்குது. எனிவே பார்க்கலாம். சந்தீப் எண்ட் ஓவர் வீச வைக்கிறது ஆரம்ப போட்டியில் கொஞ்சம் பெட்டராக இருந்தது, போன சீசனில் கொஞ்சம் பெட்டராகவே யோசித்தோம். பட் இந்த சீசனில் அது பெருசாக அமையலை. இனிமேல் நல்ல பவுலர்ஸ் எண்ட் ஓவர்ஸில் இருக்கிற பவுலர்ஸ் இருக்காங்க, அப்படி கொஞ்சம் யோசித்து மாற்றிக்கலாம். அது பண்ணுவாங்களா பார்க்கலாம். 2 டீம்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக ஆர்சிபி கொஞ்சம் பெட்டர் சைடு, அதில் டவுட்டே கிடையாது. பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்கான ஸ்விங் பவுலர்ஸ் அண்டு எண்டோர் பவுலர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஸ்பின் பேஸில் யோசிக்கும் போது குணல் ஸ்வியாஸ் சர்மா டீசெண்டாக இருக்காங்க. இந்த சைடு பவுலிங்கில் வனிண்டா சரங்கா, தீக்ஷனா 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ரீலங்கன் பவுலர்ஸு, கூடவே ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷர் தேஷ்பாண்டே இவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் எஃபெக்டிவாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்தா ஆர்சிபி பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பட் ஸ்பின் பேஸில் கண்டிப்பாக வந்துட்டு எட்ஜ் வந்து ஆர்ஆருக்கு கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா நிதிஷ் ராணா, ரியான் பராக்குங்களாம் இருக்காங்க. இங்கே ரொமாரியா சப்பட் மாதிரி பவுலர் இருக்காங்க, அது வந்து மீடியம் பேஸை மிடில் பேஸில். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஆர்சிபி பேட்டிங்கில் கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக இருக்காங்க. அதில் விராட் கோலி, ஃபிலிப்சால்ட் மாதிரி இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், மிடில் ரஜத் படிட்டர், ஜிதேஷ் சர்மா மாதிரி குயிக் ஹிட்டிங், அண்ட் ரொமாரியா சப்பட், குர்னல் பாண்டியா, டிம் டேவிட் மாதிரி ஃபினிஷர்ஸ், இப்படி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கனால ஆர்சிபி இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். முதல் முறையாக அவங்களோட ஹோமில் இந்த சீசனில் ஜெயிப்பாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இனிஷியல் ஓவர் யாசையால் புவனேஸ்வர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வைபவ் சூரியவன்சி அண்ட் ஜெய்ஸ்வால் கேக்கின்ஸா அந்த இடம் பார்க்கணும். சூரியவன்சி குயிக்காலாம் புவனேஸ்வரை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது பார்க்கணும். ஏன்னா அவரோட அந்த டெக்னிக் இருக்குது, அதில் குறிப்பாக எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அப்படி பார்க்கணும். அண்ட் இந்த சைடு நியூ பாலர் மகிழ்ச்சி ஈக்ஷனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டஃப் கால் தான் இருந்தால் கூட ஃபிலிப்சால்ட் இருக்கிறதுனால ஒரு ஓவர்சீஸ் பேட்டர் இருக்கும்போது ரீசெண்டாக அந்த டெக்னிக்கையும் பார்க்குறோம். ஒரு ஸ்பின்னர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். அண்ட் ஜோஃப்ரா வித் தீக்ஷனா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு. நியூ பால் பவுலராகவே நிறைய நேரங்களில் இருந்திருக்காரு, அது கண்டினியூ ஆகும். சந்தீப் சர்மா பாசிபிளாக பாப்புலே எண்டில், துஷர் தேஷ்பாண்டே மிடில் பேஸ் அண்ட் லேட்டர் பேஸில் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த பக்கம் சுயா சர்மா மிடில் பேஸில், குணல் பாண்டியா மிடில் பேஸில், அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் நிறைய பேர் இருக்கிறனால குணல் பாண்டியாவை நிறைய கூட பயன்படுத்தாமல் ரொமாரியா சப்பரோட பவுலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கலான்னு தோணுது. பவுலிங் ஆப்ஷன் ரொமாரியா சப்பர் மட்டும் அடிஷ்னலாக இருக்கார், பார்க்கலாம். அண்டு பவுண்டரி டைமென்ஷன் சின்னது பெருசு இந்த மாதிரி இருந்தால் அந்த லாங் ஹேண்டை பிக் பண்ணி குணல் பாண்டியாவோட ஓவர் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் கூட வீச வைக்க வாய்ப்பு, மைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கோட்டா புவனேஸ்வர், யாசையா, ஜோஸ் ஹாசிலுட் அண்ட் சுயா சர்மாவோட அந்த கூகுளி இருக்கிறனால கண்டிப்பாக முழுமையாகவே பயன்படுத்துவாங்க. புவனேஸ்வர் அண்ட் யாசையால் எண்டோரில் வீசுகிறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்க்கும்போது ரியான் பராக் அடிஷ்னலாக சில நேரங்களில் சப்போர்ட் பண்ணுறாரு. நிதிஷ் ராணாவை வச்சு தான் யோசிப்போம், ஆனால் ரியான் பராக்கு தான் அதிகமான ஓவர் கொடுக்குறாங்க, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா அண்ட் சந்தீப் சர்மா முடிவு வச்சுருவாங்க. அதில் குறிப்பாக வனிண்டோட முழுமையான ஓவரும் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஃபுல் கோட்டா வனிண்டோ சரங்காவுக்கும் இருக்கும். ரைட். துஷர் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா எண்டோரில் இருக்க வாய்ப்பு. ஸோ கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இந்த போட்டியில் சந்தீப் சர்மாவே தொடர்ந்து போவாங்களா? பாசிபிளாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஓவர் வித் துஷர் தேஷ்பாண்டேன்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி அப்பரண்டாக இருக்காங்க ஆர்ஆருக்கு மேலே. அண்டு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க ஹோம் மேட்ச்சில். அண்ட் ஆர்சிபி சேஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவே 11 போட்டியில் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு 2 இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு போட்டி எட்ஜில் இருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட்டில் ஒரு போட்டி அதிகமாக, சேஸில் ஒரு போட்டி அதிகமாக அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை.
ஆர்சிபி ரீசெண்டாக 5 போட்டியில் 3ல் ஜெயிச்சிருக்காங்க. டிசிக்கு எகென்ஸ்டாக பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க. ஆறான்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ தொடர்ந்து 4 போட்டியில் தோற்றுருக்காங்க. ஸோ பாருங்கள். அண்ட் ரீசன்ட் மேட்சஸ் இந்த 2 டீம் கிளைன்னு பார்க்கும்போது ஆர்ஆர் 2 போட்டி, ஆர்சிபி 2. ஸோ அப்படி தான் இருந்திருக்கு. கடந்த 5 போட்டியில் ஆர்சிபியோட டாமினேஷன் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஆர்ஆர், அதுக்கு முன்னாடி ஆர்சிபி, இப்படின்னு மாறி மாறி தான் இருந்திருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த விக்கெட்ஸை பாருங்கள், இந்த பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது எப்படி இருந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஐடியாவாக கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்கோர் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்சிபி இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டாப் 14ஓட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. இது டாஸ் பேஸ்லேயும் அதே நேரத்தில் ட்ராக் பேஸ்லையும் சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும். அதை ஆன் டைமில் பார்த்துப்போம். பிக் பேஸில் ஜிதேஷ் சர்மா, ரொமாரி செப்பர்ட், யாஸ் தயார் அண்ட் சந்தீப் சர்மாவை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஜிதேஷ் சர்மா ஆப்வியஸாக நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். விக்கெட் கீப்பிங்கில் சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். ரொமாரி செப்பர்ட் இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருப்பார். ஏன்னா குருணல் பாண்டியாவோட ஓவர் குறையலாம், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ரொமாரி செப்பர்டோட ஓவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். யாஸ் தயால்னு யோசிக்கும்போது டீசெண்டான போலிங் ஏர்லியாக அண்ட் எண்டில் கொடுக்கலாம் அந்த மாதிரியில். அண்ட் சந்தீப் சர்மா எண்ட் ஓவரில் வீசுவார். அண்ட் குறிப்பாக ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக அவரோட நம்பர் நல்லாயிருக்கு. விராட் கோலியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் விராட் கோலிக்காகவே ஏர்லியாக கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆஸ் வித் ஜெய்ஸ்வால், விராட் கோலி அண்ட் ஃபிலிப் சால்ட்டு கன்சிஸ்டண்டாக இருக்காங்க. விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால், ஃபிலிப் சால்ட்டு அது குயிக்காக இன்னிங்ஸ் ஆடுறதுனால ஓரளவுக்கு அந்த இடத்துல வந்துடுறாரு. ஸோ ஆனால் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டஃப்பு தான். பட்டிக்கல், ரியான் பராக், ரஜத் படிட்டர் இவங்க அந்த இன்னிங்ஸ் பில்டிங்கில் இந்த 30-40 ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ பெஸ்ட் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி மேபி இன்றைக்கி அந்த 60-70க்கு வந்தாங்கன்னா அந்த பெஸ்ட் அவுட்புட்ங்கிற மாதிரியும் கேப்டன் ரேஞ்சுக்கு நம்ம யோசிக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் தான், ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பர் ஃபிலிப் சால்ட்டு நல்ல சாய்ஸு. த்ரூ ஜெரல், ஜிதேஷ் சர்மா 2 பேரும் தான் விக்கெட் கீப்பராக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேர்த்தையும் பிக் பண்ணலாம் ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில். பேட்டிங் பேஸில் ஜெய்ஸ்வால், விராட் கோலி, படிட்டர் கன்சிஸ்டண்டாக இருக்காங்க, அவங்கள பிக் பண்ணலாம். நிதிஷ் ராணா ஒரு சில இடங்களில், பட்டிக்கல் நல்லா பண்ணுறாரு, அவர் பெங்களூரில் அவரோட ஹோமில் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம், அதனால் அவர் யோசிக்கணும். ரியான் பராக் டீசன்ட் சாய்ஸு. குருணல் பாண்டியாவை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். வனிண்டு ஹசரங்கா கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸு. லியாம் லிவிங்ஸ்டன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்றைக்கி ரொமாரி செப்பர்டை ட்ரை பண்ணலாம் இந்த பவுண்டரி டைமென்ஷன்ஸில் யோசிச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல சாய்ஸு. புவனேஸ்வர் அந்த வெரைட்டி வேரியேஷனில் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் ஜோஸ் ஆஸ்லோட் இல்லை யாஸ்தயால்னு பார்த்தா யாஸ்தயால் கொஞ்சம் எண்டோரில் விசினால ஒரு கன்சிடரேஷனாக பார்க்கலாம். ரிஷப் தேஷ்பாண்டே இவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சந்தீப் சர்மாவை கூட கொஞ்சம் யோசிக்கலாம், தப்பு இல்லை. கேப்டன் விராட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் விராட் இன்றைக்கி வேண்டாமோன்னு யோசிச்சா ரீசெண்டாக பெங்களூரில் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஜெய்ஸ்வால் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுனால ஜெய்ஸ்வால் ரீசெண்டாக அந்த டீமுக்கு எகென்ஸ்ட் நல்லா பண்ணார் அந்த பேஸில். அண்டு வனிண்டு ஹசரங்கா ஓவர் பேஸில் நல்லா பண்ணுறாரு. அதே நேரத்தில் பேட்டிங்கில் வந்து சின்ன கான்ட்ரிபியூஷன், இது வரைக்கும் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் பெருசாக கொடுக்கல. அந்த பேஸில் கொஞ்சம் யோசிச்சு தான் ட்ரை பண்ணோம். இருந்தால் கூட வனிண்டு ஹசரங்கா டிஸ்டர்ப் பண்ணலாம். நிறைய நேரங்களில் அந்த கூகுளி பவுலர்ஸு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி பேட்டர்ஸை. ஸோ அந்த ஒரு ஆங்கிலே யோசிச்சு வனிண்டு ஹசரங்கா வைஸ் கேப்டன் நான் ட்ரை பண்ணுறேன். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.